ஹனுமான், நீ எழுதிய ராமாயண எழுத்துக்களை அழித்து விட்டாய். ஆனால் அந்த கருத்துக்களோ என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டன. என்னுடைய ராம காவியத்தில் நீ செதுக்கிய ராமகதையும் இடம்பெறும் என்று கூறி வாழ்த்திவிட்டு சென்றார் வால்மீகி. அதன்படி வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியாக அமைந்ததுதான் ஹனுமந்த் ராமாயணம். ஹனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் நாம் இன்றும் தரிசிக்கிறோம். ஹனுமன் வாயு புத்திரன், சிவபெருமானின் அம்சாவதாரம். சூரியனை குருவாக கொண்டு 4 வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர். எளிமையே உருவானவர், அடக்கமானவர். அவருடைய திறமையும் வலிமையும் அவருக்கே தெரியாது. ராமாயண காவியத்தில் எங்கேயும் எப்பொழுதும் கோபப்படாதவர் அனுமன்தான். இலங்கையை எரித்தது கூட கோபத்தினால் அல்ல, ராவணனுக்கு புத்தி கற்பிக்கவேதான். சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று ஆசீர்வதிக்கப்பட்டார் அனுமன். இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மிடையே